நிச்சயமான பிள்ளையே, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். புத்தம் புதிய அழகான விடியலை நீ பார்க்கப் போகிறாய். நீ இனி நன்றாக இருக்கவும் போகிறாய். அதை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது. நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை நான் கொடுப்பேன். உன் கண்ணீருக்கு தகுந்த பதிலை நான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும், இலக்கை எட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையும் பொறுப்பும் நிச்சயமாக எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் மன தைரியமும் அவசியமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை என்று எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே. நான் மட்டும் வேதனையோடு தவித்துக் கொண்டே இருக்கிறேனே என்று வருத்தமும் படாதே. உனக்கு பலமுறை நான் அறிவுறுத்திவிட்டேன். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதுபோல் பல தடவை நடந்து கொண்டிருப்பது இயற்கைதான். எல்லோருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பூதாகரமாக தெரிகிறது. மற்றவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றமாகவே தெரிகிறது. உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நன்றாக சிந்தனை செய்து பார் என் பிள்ளையே. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றியை அடைய முடியும் என்று நீயே உன்னை நம்பவில்லை என்றால் உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியடைய முடியும் என்று எப்படி மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள்? நீ முதலில் சொல், நீ முதலில் தைரியமாக வாழ்ந்து காட்டு. அப்பொழுது அவர்கள் உன்னை நோக்கி சொல்வார்கள், அவர்களைப் போல் வாழ், அவர்களைப் போல் தைரியமாக இருக்க பழகு, அவரைப் போல் நம்பிக்கையோடு இருக்க பழகு. அப்பொழுதுதான் சாதிக்க முடியும் அவரைப் போல என்று மற்றவர்கள் உன்னை கை காட்டி சொல்வார்கள். அதுதான் வெற்றியின் சின்னம். எது வந்தாலும் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானத்தோடும் செயல்படு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நிறைவேறும். உன்னுடைய இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாகவே இருந்தாலும் இதுதான் நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மாறும், உன்னுடைய துன்பங்களும் மாறும், உன்னுடைய வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வரும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஒளிமயமான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக வழங்குவேன். நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன்.
என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியமாக அனைத்தையும் நான் வெற்றி கொள்வேன், என்னால் சாதிக்க முடியும் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைத்ததை மிக எளிதாக, மிக சுலபமாக சாதித்து காட்டலாம். எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வெற்றி அடைய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உங்களுடைய இலக்கை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கில் நேர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் சூழ்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைய முடியும். அதன் பிறகு உன்னுடைய இலக்கு, எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் பின் கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னால் வெற்றியை அடைந்துவிட முடியும். காரிய வெற்றியை நிரந்தரமாக நம்பாசமாக்கிக் கொள்ளலாம். நினைத்தது அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நினைத்த காரியம் வெற்றி பெற, நாம் அனைவரும் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற நிச்சயமாக இலக்கை மிக தீர்க்கமாக வைத்து கொண்டாலே போதும். நாம் நினைத்ததை மிக சுலபமாக அடைந்து விடலாம். இலக்கை அடைவதற்கு நேர்மறையாக இருப்பதும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக நம் மனதில் சூழ்ந்து இருந்தால் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடையலாம். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கடவுளை வணங்கி ஆக்கப்பூர்வமாக நேர்மறை சிந்தனையோடு நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த வெற்றியை நம்ம அடையலாம். அதே மாதிரி காரிய வெற்றி, நினைத்த காரியத்தை வெற்றி பெற வேண்டும்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமென்றால் மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆயுள் ஆரோக்கியம் பெற வேண்டுமென்றால் ருத்திர பகவானை வழிபாடு செய்யலாம். கல்வியில் சிறந்து விளங்க, கல்வியில் தேர்ச்சி பெற்று மிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் முன்னேற சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். திருமணம் இனிதே நடைபெற, திருமண பாக்கியம் இனிதே கடைகூட ஸ்ரீ காமாட்சி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளலாம். மாங்கல்யம் நிலைத்து இருக்க மங்கள கௌரியை வழிபாடு செய்யலாம். புத்திர பாக்கியம், நிலையான செல்வம், நிலையான புத்திர பாக்கியம் கிடைக்க சந்தான லக்ஷ்மியும் சந்தான கிருஷ்ணரையும் மனதார வழிபாடு செய்தால் புத்திர பாக்கியம் இனிதே கிடைக்கும். பகைவரின் தொல்லை நீங்க திருச்செந்தூரில் வீட்டிருக்கும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் பகைவரின் தொல்லையெல்லாம் விலகி வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக பெறலாம். புதிய தொழில் துவங்க வேண்டுமென்றால் மனதார ஸ்ரீ கஜலட்சுமியை வழிபாடு செய்யலாம். நாம் தொழில் துவங்க அத்தனை வழிகளையும் மிக சாதகமாகவே நமக்கு காட்டுவார் ஸ்ரீ கஜலட்சுமி தாயார். நாம் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெற ஆசையுடன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம். அந்த நம்பிக்கை என்னால் நிச்சயம் இந்த காரியத்தை முடிக்க இயலும் என்ற மன உறுதியுடன் அமைய வேண்டும். அந்த நம்பிக்கை, நான் இந்த முயற்சியில் நிச்சயமாக முன்னேறுவேன், நிச்சயமாக வெற்றியடைவேன் என்ற சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை, நேர்மறை எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் நான் நினைத்ததற்கு மேலாக நம் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான பிரகாசமான வெற்றியை நம் வசமாக்கிக் கொள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சூழ்நிலையில் உதவி புரிந்தவர்களுக்கு, உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். எது வந்தாலும் கலங்கி விடாதே.
நான் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உனக்கு கஷ்டத்தை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நான் அளித்துக் கொடுப்பேன். உனக்கு பின்னால் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் நான் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். எதற்குமே நீ பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். நீ பார்க்கும் அனைத்துமாக, உன் உருவம் அனைத்திலுமாக உன் அப்பா நானிருந்து உன்னை ரட்சிப்பேன். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்துவிட்டு ஒருவரை நாம் நேசிக்க துவங்கினால் அதுதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடு. அந்த சமயம் அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தோன்றுமல்லவா? அந்த சந்தோஷம்தான் உன் வாழ்வில் உன்னை மேலும் மேலும் வெற்றியடைய செய்யும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். இதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதித்து கொண்டே இருப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கோ வேதனையை தருவதற்கோ அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டம். என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாகிய நீதான். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு துணையிருப்பேன். கவலையே படாதே. உன் வாழ்வில் ஒளியை நான் ஏற்றி வைப்பேன், விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் தீர்வு இருக்கிறது. என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு உன் பிரச்சனைக்கான தீர்வை வேறு எங்கோ போய் தேடி அலைந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும் தானே? தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் அது பிரச்சனையே இல்லை குழந்தையே. நீ எப்படி மற்றவர்களை நேசிக்கிறாயோ அதன் பொருட்டுத்தான் உன் உறவுகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னிடம் வந்து சேர்வார்கள், உனக்கு அமையவும் செய்வார்கள். பேதமே இன்றி மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னால் முடியாத சூழ்நிலையின் போது வெறுக்க மட்டும் நினைத்து விடாதே, கலங்கி விடாதே. உன் தந்தை எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். 1000 அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் மிக சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். ஒருவர் ஒருவரை ஏமாற்றி 1000 வழிகளை தேர்வு செய்யலாம், 1000 முறைகளை கற்றுக்கொள்ளலாம், 1000 பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் விதியை யாருமே ஏமாற்ற முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். யாருமே விதியை ஏமாற்றி ஆயுளை பெருக்கிக் கொள்ள முடியாது, உயர்த்தி கொள்ளவும் முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. முயன்று கொண்டே இரு. எது வந்தாலும் மனதை விட்டுவிடாமல் முயன்று கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும். உன்னை தேடி வந்து வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன்னுடைய சோர்வில்லா மனதை பார்த்து அந்த வெற்றியே உன்னை தேடி வரும். அந்த வெற்றி காலமே உன்னை சூழ்ந்து நிற்கும், எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக. நீ பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னை சிக்கலிலிருந்து காப்பாற்ற நான் வருவேன் என் பிள்ளையே. மாற்றம் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நிம்மதியாக இருக்கும் பொழுதுதான் உன் மனதில் வெற்றிக்கான, எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், வெற்றி அடைவதற்கான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பல சிந்தனைகள் உன் மனதில் எழும்.
அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே போராட்டமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் எந்த வெற்றியும் உன்னை சூழாது, நெருங்கவும் நெருங்காது. எது வந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இப்பொழுதும் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உன்னுடைய இந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. இன்றே ஒரு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். இப்பொழுது எதை நினைத்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, அது தவிடு பொடியாக மாறப்போகிறது. நமக்கான காலம் மாறிவிடுமோ, நமக்கான காலம் நம்மை விட்டு சென்று விடுமோ என்று நீ பயப்படுவது எனக்கு புரியாமல் இல்லை. உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயமாக உனக்கு சேராமல் வேறு யாருக்கு செல்லும்? உனக்கு என்று எழுதப்பட்டது உனக்குத்தான். எதற்குமே பயப்படாதே. உன்னுடைய இந்த நிலைமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்த எனக்கு தெரியாதா? எனக்கு ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும், அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. உன்னை கலங்க வைப்பது, கண்ணீர் சிந்த வைப்பது, உன்னை உனக்கே யார் என்று புரிய வைப்பதற்காகவும், உன் வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தை உனக்கு புரிய வைப்பதற்குமாகத்தான் தவிர உன்னை வேண்டுமென்றே கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு உன் சாயப்பா செய்யவில்லை என் பிள்ளையே. மற்றவர்கள் கவலைப்படும் பொழுது நான் ஆறுதலாக இது நாள் வரை இருந்திருக்கிறேன். மற்றவர்கள் யாராவது கஷ்டம் என்று என்னிடம் வந்தால் அவர்களுக்கு என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நான் பிரச்சனையிலும் கவலையிலும் ஆறுதலை தேடியும் தவித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எனக்கென்று தோள் சாய எவருமே இல்லை என்றுதானே உன் மன வருத்தம்? கண்மணியே, உன் மன வருத்தத்தை தீர்க்கவே உன் சாயப்பா உன்னோடே எப்பொழுதும் இருக்கிறேன். நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் தினமும் தினமும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற சூட்சமத்தையும் நான் உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறுகிறார்கள், அன்பாக பேசுகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். உன் மன குமுறல்களாலும் உன் மன வேதனைகளாலும் தான் உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கானது, உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை நான் நொடிக்கு நொடி கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மறந்துவிட்டாயா என்ன? கொடுப்பவர் மட்டுமல்ல கடவுள், கொடுக்க வைப்பவரும் கடவுளே. இதை புரிய வைப்பதற்காக ஒரு சிறிய நிகழ்வொன்றை நான் உனக்கு கூறுகிறேன். முழுமையாக கேட்டுப்பார். உனக்கே தெரியும், நான் உனக்கு கொடுப்பவர் மட்டுமல்ல, உனக்கு கொடுக்க வைப்பவரும் நான் தான் என்ற அதிசயம் உனக்கு புரியும். ஒரு காலத்தில் அரசன் ஒருவன் வாழ்ந்திருந்தான். அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் கடவுள் நம்பிக்கை சிறிது கூட இல்லாமல் இருந்தான். ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை கண்டான். ஒரு பிச்சைக்காரனை கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றொருவன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் தனது சேவர்களிடம் இந்த 2 பிச்சைக்காரர்களையும் தன்னவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான். அவர்கள் அந்த 2 பிச்சைக்காரர்களையும் அழைத்தும் வந்தார்கள். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுத்த காரணம் என்ன என்று கேட்டான். அதற்கு கடவுள், நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், அரசே, இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும்.
அதனால் தான் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொருவன், அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும். அதனால்தான் அரசன் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றாராம். அரசனும், இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதிக்க பார்க்க தீர்மானித்தார். சில நாட்களில் அந்நாட்டிலுள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அன்று அரசனும் குடிமக்கள்கள் சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தார். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களோடு அந்த 2 பிச்சைக்காரர்களும் வந்தனர். அரசர் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே ஒரு பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தான். கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காய் மட்டுமே பரிசளித்தான் அரசன். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்போது அரசன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று வியப்பு தோன்றியது. உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளிக் காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக் காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் தான் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்து விட்டேன் என்றானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, அடே மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் தெரிந்திருக்குமே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்து விட்டாராம். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான். அவன் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசர் மிக நன்றாக அறிந்து கொண்டார். அரசர் அவரிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகினீர்கள் என்று கேட்டாராம் அரசர். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரைச் சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக் காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன். இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்று கூறினானாம். இறைவன் அருளில்லை என்றால் வாழும் வாழ்வில் எந்த வளத்தையும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசன் அறிந்தும் கொண்டான். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இறைவனின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே பரிபூரணமாக நிறைந்தே இருக்கும். வரவே வராது. நீ உன்னுடைய ஆசை, உன் கனவு, உன் லட்சியம், உன் விருப்பம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்வில் தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பாய். இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா, நிம்மதியாக இருக்கிறதா என்று அவர்களிடம் கேட்டால்தான் அந்த வாழ்வின் வழி நமக்கு புரியும். நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை அல்லவா? இதிலிருந்து நீ சற்று மாறுபட்டுதான் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும், வந்தே தீரும். திருப்பம் உன் வாழ்வில் நிச்சயமாக நான் அமைத்து தருவேன் குழந்தை. இந்த உலகத்தில் சுயநலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எப்படி என்றால் ஓசை இல்லாத இசை கருவி போல இருக்கிறார்கள். கண்மணியே, உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் ஏற்படுத்ததான் போகிறேன். ஆனால் நீயோ இழப்புகளை தாண்டி உன் வலிகளை உதறி தள்ளிவிட்டு தூய்மையான மனதோடு நம்பிக்கையோடும் என்னிடம் வா. நீ கேட்ட அனைத்தையும்
நீ விரும்பிய அனைத்தையும் நான் உனக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். நீ கேட்டது மட்டுமல்லாமல் அதோடு சேர்ந்து ஆன்மீக பலத்தையும் சேர்த்தே உனக்கு வழங்கவிருக்கிறேன் என் பிள்ளையே. பிள்ளையே, உன்னை நான் தாங்கி பிடித்தேன், உன்னை கோபுரத்தில் உட்கார வைப்பேன் என்ற வாக்களித்தேன் அல்லவா? கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றியேன் பிள்ளையே. நான் நிச்சயமாக வாக்கை மீறவே மாட்டேன். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் என்னை உன் குருவாக ஏற்றுக்கொள். உன் வாழ்நாள் முழுவதும் என்னை உன் குருவாக ஏற்றுக்கொள். உன் குரு எப்பொழுதும் தன் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக உழைத்துக் கொண்டிருப்பார். அதற்காகவே சிந்தித்துக் கொண்டிருப்பார். அதற்கான வேலையை செய்து கொண்டே இருப்பார். நானும் உன் குரு அல்லவா? நீ என் பிள்ளையான கண்மணி அல்லவா? உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அள்ளி அள்ளி தராமல் வேறு யாருக்கு தருவேன் என் குழந்தையே? குழந்தையே, நீ வேண்டியது அனைத்தும் நீ வேண்டியபடியே நடக்கும். ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதலை நான் செவிசாய்த்து விட்டேன். அது என் காதில் விழுந்தும் விட்டது. இதோ உன்னுடைய பிரார்த்தனைக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் பலனோடும் பயனோடும் நான் உன் வீட்டு அருகில் வந்து கொண்டே இருக்கிறேன். அனைத்தும் இனி சுகமாகவே நடக்கும். சாயிநாதா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல சடார் என்று கலைந்து விடுகிறது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்து விட்டன. என்னுடைய மனதும் நரம்பும் தளர்ந்து விட்டபடியால் இரவு நேரங்களில் உறக்கம் என் கண்களை வந்து தழுவுவதே இல்லை. நான் சந்தோஷமாக இருந்த காலங்கள் எல்லாமே கனவாக கலைந்தே விட்டது. நன்மைக்காக காத்திருந்து காத்திருந்து என்னிடம் தீமைதான் அதிகமாக வந்து சேர்ந்தது. நான் முழுவதுமாக நம்பியவர்களெல்லாம் துரோகத்தை எனக்கு இழைத்தார். நான் நீதிப்படிதான் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அநீதி என் வாழ்க்கையில் குடிகொள்ள வந்திருக்கிறது. அழகான மழை துளிகளை கேட்ட எனக்கு கண்ணீர் துளிகள்தான் பரிசாக கிடைத்திருக்கிறது. இப்படிதானே குழந்தையே, மனதில் ஒரு அமைதியே இல்லாமல் புலம்பிக் கொண்டும் வேதனையோடும் தவித்துக் கொண்டிருக்கிறாய். வெளிச்சத்தில் உன் கால்கள் தடுமாற செய்கிறது. இரவில் உன் கண்கள் வெளிச்சத்தை தவறிவிடுகிறது. திடீர் திருப்பம் வந்து உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை அனுபவிக்கும் அந்த சந்தோஷத்தை உணர மறுக்காமல் உன் மனம் எப்பொழுதும் கவலையிலேயே லயித்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. இப்போதைக்கு நீ நீயாகவே இல்லை. உன் எண்ணமெல்லாம் வேறு எங்கோ உள்ள. உன்னுடைய இந்த நிலை அடியோடு மாற வேண்டும் என்றுதானே உன் அப்பாவிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, அனைத்தும் வெகு விரைவில் மாறும். மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நிகழ்வது அனைத்துமே நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வருத்தப்படாதே, கலங்காதே. என் கண்மணியே, நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலையை நான் மாற்றி காட்டுவேன். உன்னுடைய இந்த நிலை உனக்கு நிரந்தரமே அல்ல. ஆனால் நீ சற்று அவசரப்படுகிறாய். கேட்டவுடன் அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும். நினைத்தது எல்லாம் உடனே நடந்து விட வேண்டும். வாய்விட்டு கதறியதெல்லாம் உடனே முடிந்து விட வேண்டும் என்று நீ நினைப்பது மிகவும் தவறான ஒன்று குழந்தையே. என் மீது மட்டுமல்ல, உன் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையின் மீதும் உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் என் கண்மணியே. அப்பொழுதுதான் நீ தைரியமாக பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தின் மீதும் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்பொழுது அனைத்துமே சாதகமாக இல்லையே என்று நீ வருத்தினாலும் கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக எல்லாமே மாறும் என் பிள்ளையே. நிச்சயமாக மாறும். மாறித்தான் தீரும். எனவே என் குழந்தையே, எது வந்தாலும் கவலைப்படாதே. இதுதான் உலக நியதி என்று எடுத்துக்கொண்டு அதை சரிசமமாக வைத்துவிட்டு நம்பிக்கையோடு சென்று வா. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன் குழந்தையே. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே.